ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் கர்த்தர் நமக்கு ஈவாக தந்த மிக விசேஷித்தமான ஒரு நன்னாள். 2024 ஆண்டை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வர நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் இந்த 2025 ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமான இந்த நல்ல நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். 2024 ஆண்டை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற எங்களையும் ஆண்டவரே நீர் உம்முடைய அன்பினாலே இரக்கங்களினாலே ஆண்டவரே நினைத்து இப்படிப்பட்ட மகா மேன்மையான ஆண்டவரே நன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயமான ஆச்சரியமான நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகவும் அற்புதமான கிரியைகளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த புதிய ஆண்டிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இந்த புதிய காரியத்தை ஆண்டவருடைய கரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே பல விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களினாலே புதிய கிருபைகளினாலே நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மாற்றி விடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை வெகு சீக்கிரமாக நாம் பார்த்து கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். புதிய காரியம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அடிமைப்பட்டு ஜனங்களை மோசையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தான் வாக்கு கொடுத்த தேனும் பாலும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை வெகு சீக்கிரத்திலே மறந்து தங்களுக்கென்று வேறே தேவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தது விக்கிரகங்கள் தான் என்று விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தவும் ஆரம்பித்தார்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை மீண்டுமாக சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் அவர்கள் குடியிருந்த அந்த தேசம் பாழாய் போனது. எதிரிகள் வந்து அந்த தேசத்தை சூறையாடி போனார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன்னுடைய தாசனாகிய தாவீதின் குமாரனை கொண்டு தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த ஆலயத்தையும் எதிரிகள் வந்து
சூறையாடி போனார்கள். இஸ்ரவேலின் நிலை அது மீண்டுமாக பரிதபிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக மாறி போனது. இந்த சூழ்நிலையில்தான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆம் பழையன எல்லாம் கழிந்தது, புதியன நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று. அந்த புதிய காரியத்தை செய்யும் முன்பதாக ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்ற ஒரு காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போன நாட்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டாம், அதை யோசிக்க வேண்டாம். நாம் கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை மிகவும் நெருக்கமான பாதையாக இருக்கலாம், இடுக்கண்கள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம், சோதனைகள் மிகுந்த ஒரு பாதையாக இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நாம் நெருப்பை கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக துன்பத்தின் நடுவாக நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆம், கடந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரே, இது என்னுடைய ஜனம். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, அந்த ஜனத்தை ஆண்டவர் அந்த ஜனத்தினுடைய மீறுதலினாலே, அந்த ஜனத்தினுடைய அக்கிரமங்களினாலே, கீழ்ப்படியாமையினாலே எதிரிகள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த நாட்களை நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மிக மோசமான சூழ்நிலைகள் கடந்து வந்தது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், புலம்பல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பங்கட்டுகிறவளானாலே, ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். பாருங்க, மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை, அப்படிப்பட்ட நிலையை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை அல்லது ஆலோசனை என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதைகள் அது மோசமானதாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இப்படித்தானே நடந்து கொண்டிருந்தது, என்னுடைய எதிர்காலத்திலும் இப்படித்தானே நடக்கும் என்று ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடந்தேற வேண்டுமானால், புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இரண்டாவதாக, புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முன்னோக்கி நடக்க வேண்டும். நம்முடைய பின்பாக நாம் பார்க்காமல் நமக்கு முன்பாக பார்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்திலே 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பவுல் அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுலினுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய அனுபவத்தை பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு முன்பாக பரம அழைப்பின் பந்தய பொருள் வைத்திருக்கிறது. ஒரு புதிய காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த புதிய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நான் பின்னானவைகளை மறந்து எனக்கு பின்னாக அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே முன்பாக நடந்த காரியங்களை நான் நினைத்து கொள்ளாமல் முன்னோக்கி பார்க்கிறேன். ஏனென்றால் எனக்கு முன்பாக பரம அழைப்பின் பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் முன்னோக்கி நடக்க வேண்டும். ஆம், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், முன்னானவைகளை பார்த்து நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் முன்னோக்கி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் நமக்கு இன்னொரு ஆலோசனையும் கொடுக்கிறார். தேவ வழிநடத்துதலை எதிர்பார்க்க வேண்டும் அல்லது எதிர்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதலை எதிர்கொள்ள வேண்டும். நாம் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை, புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்கக்கூடாது. அதே நேரத்திலே முன்னானவைகளை நாடி தேட வேண்டும். நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை அதை பார்த்து அதை நோக்கி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ வழிநடத்துதலை எதிர்கொண்டு அந்த அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு என்ன செய்யணும், எப்படிப்பட்ட புதிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் இதை மிகவும் தெளிவாக விளக்குகிறார். வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 8வது வசனம். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேலும் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ரோமர் 8:28 இப்படி சொல்லுகிறேன், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியம் வர வேண்டுமானால், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால், மூன்றாவது நாம் அவருடைய தீர்மானத்தின்படி, பவுல் ரொம்ப அருமையாக சொல்றார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று பவுல் ரொம்ப நல்ல ஒரு ஆலோசனை சொல்றார். அப்படியானால் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தராலே செய்யப்பட வேண்டுமானால் 3 காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நமக்கென்று நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்புக்கு ஏற்றவர்களாக, அழைப்புக்கு பாத்திரவான்களாக இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுகின்ற பொழுது வேதத்திலே அநேக நபர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், கன்னிமரியாள், பேதுரு, யோவான், யாக்கோபு இன்னும் அநேக சீஷர்கள் எல்லோரும் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அவருடைய தீர்மானத்தின்படி நடந்த பொழுது நன்மைகளை, புதிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். அதே போல ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முந்தினவைகளை மறந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து தேவ அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய வழியிலே நடக்கின்ற பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டை நாம் எதிர்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைக்கப்பட்ட நாங்கள், உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாங்கள், உம்முடைய அழைப்புக்கு ஆண்டவரை பாத்திரவான்களாக உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து முந்தினவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளை அதை நோக்கி பொறுமையோடு ஓடிவர, பொறுமையோடு எங்களுடைய ஓட்டத்தை நடத்த ஆண்டவரே உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய திருச்சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் மூலமாக புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிற ஆண்டவரே, புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, மனமகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டாக, நன்மைகளை தருகின்ற ஆண்டாக, ஆண்டவரே சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கும்படியாக கர்த்தர் இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அதற்கு பாத்திரவான்களாக இவர்கள் தங்களை ஆண்டவரை மாற்றிக்கொண்டு உம்முடைய பாதையிலே நடக்க கிருபை செய்வீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நம் அனைவரையும் தம்முடைய புதிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.